சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் வரலாறு. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் கேரள மாநிலத்தின் கோட்டயம் அருகே அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சக்தி ஸ்தலமாகும். இந்த கோவில் மகாதேவி அல்லது பகவதி அம்மன் வழிபாட்டுக்காக பிரபலமானது. அம்மன் இங்கு சோட்டானிக்கரை தேவி, சொட்டானிக்கரா தேவி என அழைக்கப்படுகிறார். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் 3 அம்சங்கள். இங்கு பகவதி அம்மன் 3 வடிவங்களில் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். பகல் நேரத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி வடிவம், சுத்தசாத்விக ரூபம். 2 மாலை நேரத்தில் மகாதுர்கை வடிவம், ராஜசிக ரூபம். 3 இரவு நேரத்தில் பவானி காளி வடிவம், தாமசிக ரூபம். இந்த 3 வடிவங்களும் ஒரு காலத்தில் ஒரு பக்தனின் குடும்பத்துக்கு மிகவும் தீய சக்திகள் தொந்தரவு செய்து வந்தன. அவன் பல வழிகளில் அவற்றை போக்க முயன்றும் முடியவில்லை. இறுதியாக அவன் ஒரு முனிவரிடம் சென்று ஆலோசனை கேட்டான். முனிவர் அவருக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மனை வழிபடச் சொல்லி, அம்மன் சக்தி வாய்ந்த தோற்றம் கொண்டவள், பக்தர்களின் அனைத்து துன்பங்களையும் போக்கும் என்று கூறினார். அவன் அம்மனை தீவிரமாக வழிபட்டபோது அம்மன் கொடிய சக்திகளை அழித்து அவனுக்கு பாதுகாப்பளித்தாள். இதன் காரணமாக இந்த அம்மனை பிணி தீர்க்கும் அம்மன் என்றும், பேய், கண் திருஷ்டி, கருக்கு சாபம் ஆகியவற்றிலிருந்து மீட்கும் தெய்வம் என்றும் கருதுகின்றனர். பிசாசு, கருக்கு சாபம் ஆகியவற்றை போக்கும் தெய்வம் என்பதே கோவிலுக்கு வருகை தரும் பல பக்தர்கள் தீய சக்திகள் பிடித்தவர்கள் என நம்பப்படும் மக்கள் அம்மனின் அருளால் தீய சக்திகளில் இருந்து விடுபடுவதாக கூறப்படுகிறது. பசு வெண்ணெயால், நெய்யால் அபிஷேகம் செய்யப்படும் போது அவர்களுக்குள் இருக்கும் தீய சக்திகள் வெளியேறிவிடும். வழிபாடு முடிந்தவுடன் திருப்புனித தண்ணீரை பருகினாள். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பார்வதி தேவியின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறாள். கோவில் வளாகத்தில் கீழே உள்ள ஒரு சிறிய கோவிலில் அம்மன் பவானி காளி வடிவத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் முதலில் கீழே உள்ள காளி கோவிலில் வழிபாடு செய்து பிறகு மேலே உள்ள பகவதி அம்மனை தரிசனம் செய்கின்றனர். பங்குனி உற்சவம் பெரிய திருவிழாவாக கொண்டாடுகின்றனர். கோவில் வழிபாட்டு முறை மற்றும் சிறப்பு பூஜைகள். கோவிலில் தீய சக்திகளை நீக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து பூஜை செய்வது வழக்கம். நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து பக்தர்கள் அம்மனின் அருளை பெறுகிறார்கள். மகளிர் தங்களது திருமண தடைகளை நீக்க அம்மனை வழிபடுகிறார்கள். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பக்தர்களின் அனைத்து குறைகளை தீர்த்திடும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கிறாள். அவள் அருள் பெற்றால் வாழ்வில் உள்ள அனைத்து குறைகளும் தீரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்.